Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் ஃபுல்லா ஜோரா. பாரதிராஜா சார் அவர்லாம் வந்தாருன்னா அங்கே என்ஐடி நகரில் ஒரு வீடு இருக்குது. அதிலே தங்க சொல்லுவார். இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் சங்கோஷம். யாராவது ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது இல்லையா? வீட்டுக்கு முன்னாடி இவ்வளோ செடி இது பண்ணியிருக்கீங்க. இது யார் ஐடியா? இது ஊரை கம்ப்ளீட்டாக அது வரைக்கும் வெத்தக்கொடி தான். பயங்கர காரணமாக. ஆமாம் சார். எந்தெந்த கண்ட்ரியில் எப்பப்போ உருவானது அப்படின்னு சொல்லி அந்த பேக்கில் போட்டிருப்பாங்க. இது ஒரிஜினல் மாதிரி இருக்கும். போன மாதம் வந்திருக்க கூட சொன்னார், ஒரு தப்பு பண்ணிட்டணும் அப்படின்னாரு. எல்லாரும் நடிக்க வச்சு உடனே நடிக்க விட்டேனே, எனக்கு அது தோணலை அப்படின்னு. சார் இந்த ஃபோட்டோவில் பார்க்க மனோஜ் அவர்களோட ஃபோட்டோ மாதிரி சொல்லுவாங்களா? நிறைய பேர் சொல்லுவாங்க. மனோஜ் சின்ன பிள்ளை இருக்கு. நாங்கள் வந்தாருன்னா இங்கே தான் டேபிள் போட்டு உட்காந்துருவோம். அப்போல்லாம் இந்த வீடு எதுவுமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் இருப்போம். இப்போ மற்றவங்கள்ட்ட சினிமா அந்த விஷயங்கள் பேசுகிறார், உங்ககிட்ட என்ன சார் பேசுவார்? எல்லார்ட்டையும் சொல்லுவார், அவன் எனக்காண்டு உழைச்சவன், உடம்புல ஒரு ரத்தம் இல்லாமல் கொடுத்த ரத்தம், ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் எனக்காண்டு சொல்லியிருக்காரு. சார் வணக்கம் சார். இப்போ சென்னையிலேருந்து வரீங்களா? ஆமாம்மா சார், சென்னையிலேருந்தே வந்துட்டோம். வீடு ரொம்ப சூப்பராக இருக்குது. இது என்னத்தை விட கட்டி 10-15 வருஷம் ஆச்சு. 10-15 வருஷம் ஆச்சு. ஆமாம். இங்கே யாரெல்லாம் சார் இருக்கீங்க? இங்கே யாருமே இல்லை. அதாவது வந்து சென்னையிலேருந்து வந்தால் கெஸ்டஸ் மாதிரி இங்கே தங்கிட்டு அப்படி போகிறோம். அங்கே இருந்துக்கிறோம். இது ஆக்சுவலாக என்னென்னா, எங்கள் நேட்டிவ் பிளேஸ் வந்து இது அள்ளிநகரம். அங்கே ஒரு வீடு இருக்குது, அது என் தங்கைக்கு கொடுத்துட்டோம். தங்கை கொடுத்தோம்னா அவள் குடியிருக்கேன். ஸோ அங்கே இது இருக்க முடியாது. ஸோ நான் வந்து போன ஹோட்டலில் தங்குறதா இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா இதுக்கு எல்லாருமே ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஊரில். இல்லையா சொந்த ஊரில் அவங்க ஹோட்டலில் தங்குறாங்க அப்படின்னு ஒரு மாதிரி நம்ம பேசணும். சரி நமக்குன்னு ஒரு வீடு வேணும் அப்படின்றக்காண்டி இந்த இது ஒரு 10-15 வருஷம் முன்னாடி கேட்டுனது. பாரதிராஜா சார் அவர்லாம் வந்தாருன்னா அவருக்கு அங்கே என்ஐடி நகரில் ஒரு வீடு இருக்குது, பெரிய வீடு. அதிலே தங்க சொல்லுவார். இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் சங்கோஷம், எப்படி அங்கே தங்குறது அப்படின்னு. யாராவது ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது இல்லையா? கண்டிப்பாக. பொதுவாகவே இப்போது என்னதான் இருந்தாலும் வாய் வயிறு வேறு தானே, ஏதாவது இது பண்ணுவாங்க ஊருக்குள்ளே ஏதாவது பேசி. இல்லை அவங்க யாரோ சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன், சரி அது நமக்கு கொஞ்சம் தைக்கக்கூடாது. அதனால் நம்மளும் தனியான ஒன்று பண்ணிட்டோம்னா நல்லா இருக்குன்ட்டு வருவோம். வந்து தங்குவோம். எங்கள் பிள்ளைகள்லாம் சப்போஸ் சம்மர் வெக்கேஷனில் வர்றாங்க, வந்து தங்குவாங்க. அங்கே ஒரு அது எங்கே அவங்க பிடிக்காது அவங்களுக்கு இந்த ஊர். அப்புறமேலு பசங்களுக்காண்டி இந்த வாட்டர் இது டேங்க் மாதிரி வச்சுருவேன். அதை ஏர் அடித்து அதில் தண்ணி பிடிச்சி அதில் விளையாட விட்டுட்டு கொஞ்சம் நாள் பக்கம் வச்சுருவேன். அப்படின்னாலும் சந்தோஷமாக இருக்குங்களான்னா. அது போக பார்க்கும் 2-3 நாள் அப்புறம் கேரளா சைடு கூப்பிட்டு போயிட்டு இந்த பக்கம் வந்தேன்னா அவர் 3 நாள் 4 நாள் இருந்தால் பெரிய விஷயம். அதுக்கு முன்னாடி ஓடிடுங்க. இங்கிட்டனா குமுளி இதெல்லாம் ரொம்ப பக்கம். குமுளி பக்கம், தேக்கடி பக்கம், அப்புறம் இது சுருளி ஃபால்ஸு, மூணாறு, போடிமெட்டு, குரங்கணி, இந்த பக்கம் பெரியவளம், கும்பத்தரை நிறைய இருக்குது. இங்கே இது சென்ட்ரல் பிளேஸை வச்சுட்டீங்கன்னு வச்சுங்களேன், இங்கேருந்து டூரிஸ்ட் பிளேஸ் நிறைய இருக்குது. வீடு தேடி கண்டுபிடிச்சி வரதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் வந்து இந்த வீடு கட்டுறம்போது இன்னுமே யாரும் கிடையாது. நான் மட்டும்தான் இந்த இடத்த வாங்கி தனியாக கட்டியிருந்தேன். கட்டியிருக்கும்போது கலெக்டர் வந்திருந்தார் கிரகப்பிரவேசத்துக்கு. வந்து ஓஹோ தனியாக வீடை கட்டி சந்தோஷம், எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க அப்படின்னு. இந்த எங்கள் ஒரு டவுன் பிளானிங்கில் இங்கே ஒரு டவுன் கொண்டு வர்றோம், அது வந்து நான் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அது வரைக்கும் நான் தனியாக இருந்துட்டு போகிறேன், அது போகிறேன் எனக்கு அப்படின்னு. இப்போ இந்த வீடுகள்லாம் இப்போ புதுசாக வந்துருச்சு. நான் மட்டும்தான் இருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் வயல் மாதிரி எப்படி தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கும், பின்பக்கம் தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கும். அப்போ பார்க்குறம்போது சரி இவ்வளோ நல்ல இடமா இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வாங்கி இடத்த வீடை கட்டினேன்னா காஞ்சி வச்சு எல்லாமே.
சார் ஆனால் வீட்டுக்கு முன்னாடி இவ்வளோ செடி இது பண்ணியிருக்கீங்க. இது யார் ஐடியா? இது என் மிஸ்ஸஸ் தான் எல்லாமே. அதான் வந்து வீடு கட்டுறதுலேருந்து என் பையனும் அவங்க 2 பேரும் பிளான் பண்ணது. பிளானிங் எல்லாம் அவங்க 2 பேரும் வரைபடம் எல்லாம் பண்ணி அவங்களே இது பண்ணிடுவாங்க. நமக்கு இதில் சம்மந்தப்பட்ட அவங்க சொல்கிறது அப்படி. ஓகே ஓகே சார். அதுவும் கூட இந்த வீடு இவங்க பிளான் படி வேறு மாதிரி பிளான் பண்ணுறாங்க. இது வேற ஒருத்தருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, நம்மளை சொல்லாமல் கொள்ளாமல் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பூமி பூஜை கூட போடல, எங்களுக்கு சொல்லவே இல்லை. அவங்கள்ட்ட கட்டி இவ்வளோ தூரம் வந்துடுச்சு. அப்புறமே என் வீட்டில் பையன் எல்லாம் வந்துடுச்சு. என்ன யாரை கேட்டு நீங்கள் இது பண்ணீங்க, நாங்கள் என்ன வேலை பிளான் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு. அப்புறமேல இது கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி பண்ணாங்க. ஆனாலும் அவங்களுக்கு முழு திருப்தி இல்லை வீட்டில். இந்த மாதிரி சரி அப்படின்ட்டு இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலாம். நாங்கள் கட்டினது நாங்கள் பிளான் பண்ண சும்மா வந்து போகிறது தானே, சின்ன கட்டலான்னு அப்படி எடுத்துகிட்டு போயிடுச்சு. என்ன இது என்ன சார்? இது என்ன செடி? இது மூங்கில் சார். இது மூங்கில். இது ரோஸு, ஒயிட் ரோஸு. இது மூங்கில் தான். இதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணேன், இப்போ சமயத்தை வந்து ரொம்ப அந்த மாதிரி பூசாக இருந்ததுனால எல்லாத்துக்கும் வெட்டி வச்சுட்டு போயிட்டேன் லாஸ்ட் டைம் வந்தவன். அதுக்கு பின்னாடி சரியான பராமரிப்புலாம் சரி அப்படி இருந்துச்சு. இனி இப்போ இங்கேயும் ஒரு மூங்கில் இதுதான். இதுவும் இது பாம்பு தான். அதுவும் பாம்பு. இது மல்லிகை. மல்லிகை ஃபுல்லாக பேம்பு அந்த இதுதான் வச்சுருக்கீங்களே. இது செம்பருத்தி. இது செம்பருத்தி. அது இந்த இது வந்து இந்த நம்ம பவளமல்லி அதையும் வெட்டிட்டேன். பூரா பெரிய மரம் இருந்துச்சு. பூரத்தை வெட்டிட்டு இப்போ புதுசாக தழைச்சி வருது. இப்போ மரத்தை எல்லாத்தையும் வெட்டிட்டேன். இப்போ மாமரத்தைட்டு அதுக்கு மேற்கொண்டு இப்போ தளர்ந்து வந்துடுச்சு. நீட்டாக மெயின்டைன் பண்ணுறீங்க. எப்போதுமே இங்கே மிஸ்ஸஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல? அங்கே தானே இருப்பாங்க. எப்படி சார் மெயின்டைன் பண்ணுறீங்க? மாமரம் இவ்வளோ மரம் எல்லாம் பையன் ஒரு ஆள் வச்சுருக்கேன். அவர் வந்து காலையில் வந்து தண்ணியெல்லாம் பாய்ச்சிட்டு பூரா தண்ணி சுத்தம் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிட்டு போயிடுவார். மறுபடி காலையில் வருவாங்க. அவங்ககிட்ட கீழே கொடுத்து போயிடுவேன். ஓகே. அது என்ன இது சார்? அது என்ன போகுது? அது வந்து இட்லி பூன்னு சொன்னாங்க. அது வந்து இந்த ரெட் கலரில் இருக்கு. ஆமாம், அந்த மாதிரி ஒரு பூவை. இதில் போன வருஷம் நல்லா காய் காய்ச்சிருந்துச்சு. இப்போ நிறைய காய் காய்ச்சிருந்துச்சு. என்னாச்சு, இந்த இப்போ கூட பூத்திருந்தது எல்லாம் மழை பெஞ்சதுனால பூரா பூரா உழுந்துருச்சு. ஒன்று கூட இல்லை. ஒரு 3 காய் இருந்துச்சு. 2 காய் நான் கட் பண்ணிட்டு 2 காய் இருக்குங்க இதில். அப்புறம் அந்த இதில் ஒரு போன வருஷமெல்லாம் நிறைய காய் இருந்துச்சு. இந்த தடவை நிறைய பூ கண்ணாமண்ணான்னு பூத்துருந்துச்சு. ஆனால் காய் வரல. என்னென்ன பூரா மரம் இந்த பனி விழுந்தது, மழை பெஞ்சதுனால பூவெல்லாம் அப்படியே அழிஞ்சிருச்சு. ஓகே ஓகே ஓகே. ஏதோ நான் அதுக்குள்ளே ஒரு 4-5 காய் உள்ள தப்பிச்சிருக்கு. இது நெல்லிக்காய். இது ஆமாம், அது நெல்லிக்காய் கட் பண்ணணும்னா இது புதுசாக தளர்ந்து வருது. இது பூரா வெத்தலை இல்லை, அது வெத்தலை கொடி. இது பூரா கம்ப்ளீட்டாக அது வரைக்கும் வெத்தலை கொடி தான். இது கும்பகோணம் வெத்தலைன்னு சொல்கிற முடியாது. கடிச்சு பயங்கர காரமாக இருக்கும். ஓ பாருங்க, பயங்கர காரமாக. எனக்கெல்லாம் த்ரோட்டெல்லாம் இதாகிடும். ஓ, நல்ல சளிக்கு நல்லது. ஆமாம் சார். அது மாதிரி. ஆனால் நார்மல் வெத்தலை மாதிரி இல்லை. இது வந்து ரொம்ப கொஞ்சம் காரமாக இருக்கும். அநியாயத்துக்கு இதாக இருக்குது. ஃபுல்லாக இருந்துச்சு சார். இப்போ அந்த சைடு வரைக்கும் ஃபுல்லாக. அது எல்லோரும் வரவங்க எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு. ஏன்னா நம்ம தான் யூஸ் பண்ணுறது கிடையாது. இது வந்தாங்கன்னா இது வெளியில் வந்து பயங்கர காஸ்ட்லியாக இருக்குது. இப்போ இங்கே வருவாரா சார் பாரதிராஜா சார்? அதுக்கு எப்பயாவது வருவார். போன மாதம் பிப்ரவரி மாதம் வந்திருந்தார். வந்துட்டு திரும்ப ஒரு வீட்டை கட்டிட்டேன், நீ வாட்டு தனியாக உட்காந்துட்டுருக்க, யாருக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் அப்படின்னாரு. அவர் வந்து பார்த்துட்டு திரும்ப அப்போ தான் வருவார். மேலே உட்காருவோம், நாங்கள் உட்காந்து. மோஸ்ட்லி மேலே தான் இருப்பீங்க. நான் என் பிரதர், இன்னொரு எல்டர் பிரதர் இருக்கார் மதுரையில், செல்லக்கண்ணன் பேர் அவர் பேர். நாங்கள் 3 பேர் வந்தோம்னாக்க மேலே அந்த இந்த பால்கனியில் உட்காந்து சாப்பாடு போட அங்கேயே கொண்டு வர சொல்லிட்டு அங்கேயே சாப்பிடுவார். ஆக்சுவலாக நல்லா இருக்குல்ல, அங்கேருந்து உட்காந்து பார்த்தா சூப்பராக. ஆக்சுவலாக சுற்றி இடமே சூப்பராக இருக்குது சார், தென்னந்தோப்பு. ஆமாம், அதனால் அவருக்கு இது ரொம்ப பிடிக்கும், ரம்யமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அப்போ போன மாதம் வந்திருக்க கூட சொன்னார், ஒரு தப்பு பண்ணிட்டணும் அப்படின்னாரு. என்ன தப்பு பண்ணிட்டீங்கன்னு. இல்லை, உன்னை
எல்லாரும் நடிக்க வச்சு உடனே நடிக்க விட்டேனே, எனக்கு அந்த தோணலை அப்படின்னு. உங்களுக்கும் தோணலை, எனக்கும் தோணலை. உங்களுக்கு கேட்டதே இல்லையா சார்? நான் கேட்டதில்லை. நான் இது கூட நான் நடிக்க வந்தது வந்து மிஸ்டர் ரா சரவணன் விட்டு கத்துக்குட்டின்னு ஒரு டைரக்டர். ஆமாம் தெரியுங்களா? இதில் இல்லை, விகடனில் இருந்தார். ஆமாம் ஆமாம் ஆமாம். நந்தன் கூட இப்போ சமீபமாக ஒரு படம் பண்ணார். அவர் தான் கேட்டார், எங்கள் ஆஃபீஸுக்கு வந்தார். அதனால் சார் இந்த மாதிரி நான் ஒரு படம் பண்ண போகிறேன், அது நீங்கள் நடிக்கணும்ல. சாரி, நீங்கள் தப்பாக வந்துட்டீங்க, உள்ளே இருக்கார். அவருன்னு நினச்சிட்டு பேசுறீங்க. அவர் இல்லை, நான் பாரதிராஜா உள்ளே இருக்கார். ஏன்னா அப்போ தான் பாண்டி நாடு ரிலீஸ் ஆன புதுசு. அவர் பார்க்க வந்தீங்கன்னா உள்ளே பாருங்க. ஐயோ இல்லை, உங்களை தான் பார்க்க வந்தேன் அப்படின்னாரு. என்ன எதுக்கு சார் பார்க்க வந்தீங்க? இல்லை ஒரு கேரக்டர், ஒரு அப்பாவி கேரக்டர். ஓ அப்பாவின்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன அப்பாவின்னு முத்திரை குத்திட்டுங்க அப்படின்னு. இல்லை அந்த ஒரு பொலிட்டிஷியன், அப்பாவி பொலிட்டிஷியன், பிழைக்க தெரியாத அது அப்படின்னு. கரெக்டாக என்ன புரிஞ்சுதான் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என் லைஃப்பை புரிஞ்சு அந்த கேரக்டர் கொடுக்குறீங்களா அப்படின்னு. இல்லை சார், எனக்கு நடிப்புக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு. அப்புறம் சரி, இல்லை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு. அப்புறம் நான் அவர்கிட்ட கேட்டேன், பிரதர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு. பண்ண வேண்டியதானே, நல்லது தானே பார்த்து. சரி, நான் அந்த ஸ்கிரிப்டை பார்த்தாரு, நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னால் வேணா பண்ணினாரு. அப்போ தான் கற்றுக்குட்டி இந்த நரேனுக்கு அப்பாவை பண்ணியிருப்பேன். ஆமாம், அதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு கேமரா. முதல்ல கேமரா நிற்கும் போது எனக்கு பெரிய பயம். ஃபஸ்ட்டு ஷாட் எடுக்கிறாங்க, டேபிளில் உட்காந்து. அதான் பையன் வாழ்த்தனம் ரொம்ப ஒரு மாதிரி அவனோட இது தெரியாமல் கொண்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் காலேஜ் வச்சுருப்பார், அவர்கிட்ட ஹேண்டில் பண்ணிட்டு வந்திருப்பேன். ஹேண்டில் பண்ணிட்டு இவனை எப்படியாவது நல்லபடியாக திருத்தி கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு வந்துடுவேன். வீட்டில் வந்துட்டு ரொம்ப வருத்தப்படுவேன். ஐயோ பிள்ளை நம்ம பார்த்து அதையும் கொண்டு போய் எங்கே விட்டுட்டு வந்துட்டோமேன்னு வருத்தப்பட்டு நான் உட்காந்து சாப்பாடு வச்சுப்பாங்க, சாப்பிட எடுப்பேன், அழுதுருவேன். அழுதுட்டு இது மாதிரி கழுதை பார்த்த பையன் மேலேருந்து கீழே இறங்கி வந்துட்டு இருப்பான். அது என்ன அப்படின்னா, அப்புறம் என் ஒய்ஃப் கேரக்டர் சொல்லுவேன், இது மாதிரி நீங்கள் விட்டுட்டு வந்தீங்கல்ல, உங்களுக்கு முன்னாடி பஸ் இருபத்தேன் அந்த வீட்டில் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா நான் சொன்னேன்ல அப்போ அதாவது வந்து அளவுக்கு மீறி அழுவார் பாருங்களேன் அப்படின்னு சொன்னேன். சாரிக்காது அவங்களுக்கு ஒரு பல்லம் போட்டிருப்பாங்க அந்த சீனு. அந்த இதில் அழுதுட்டு இது ஒன்று ஃபஸ்ட் ஸ்டார்ட்டு அதுதான் வச்சாங்க. வச்சோன்னா என்ன படிச்சது இதை ஹாப்பியாக கை தட்டினாங்க. புரியல, என்ன தப்பாக பண்ணிட்டணும் அப்படின்னு கேட்டேன். இல்லை நல்லா இருந்துச்சு அப்படின்னாங்க. சரி ரைட் அப்படின்னு வாழ்க்கை நடிக்க. அண்ணன் எதுவுமே மறுப்பு சொல்லவே இல்லையா சார்? அவர் மறுக்க சொல்லலை, அவர் சொன்னார் பண்ணு அப்படின்னாரு. பண்ணுன்னு தான் சொன்னார். அப்புறம் அந்த படத்தை காமிச்சேன். படத்தை வைகோ, நம்ம இவர் தலைவர் வைகோ இருக்காரு, ஆமாம், அவர் பார்த்துருக்காரு. பார்த்த உடனே அவர் கேட்டார், யார் இந்த பாரதி மாதிரி இருக்கு அப்படின்னு. நான் சரவணன்ட்ட கேட்டிருக்கேன். இல்லை பாரதியோட தம்பி, அவர் மாதிரியா இருக்கு அப்படி அப்படின்னு. நெக்ஸ்ட் டைம் இவர் பார்க்குற போது அவர் வந்திருந்தார். நீங்கள் தான் அந்த ஜெயராஜா? சரி பார்த்தேன் நான். பரவாயில்ல, நீங்கள் ஒரு பொலிட்டிஷியன், அப்போ பொலிட்டிஷியன், நாங்கள் நிறைய இது பொலிட்டிஷியன் பார்க்குறோம் அப்படி. அவர் பார்த்துட்டு இந்த மாதிரி சொன்னார், எல்லாம் இந்த கேரக்டர்ஸ் நிறையா எங்களுக்கு உண்டு, நாங்கள் பார்த்துருக்கேன், நல்லா இருக்கு படம், நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னாரு. சரி, ஏதோ அவர் பெரிய மனுஷன் சொல்கிற போது அவங்கெல்லாம் அதுவும் பாரதிராஜா நல்லா இருக்குல்ல, நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். அப்போ எங்கேயாவது திட்டிக்கிட்டு நினச்சேன். அதாவது இப்போ நீங்கள் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்க, இந்த மாதிரி அப்பாவி பொழைக்க தெரியாதவன் அப்படின்னு உங்களுக்கும் தெரிஞ்சிருச்சா அப்படின்னு. ஏன் சார் அதை சொன்னீங்க? ஊரே இன்னும் பழகிறது இவ்வளோ பேரே இவ்வளோ பாரதிராஜா கூட தம்பியாக இருக்கிறேன். இந்த ப்ரொடக்ஷன் ஃபுல்லு 45 வருஷம் போயிருந்தேன். இன்னும் உனக்கு இன்னும் சம்பாதிக்கிறேன். உங்களுக்குன்னு எதுவும் சம்பாதிச்சிக்கிறேன்? சம்பாதிச்சிக்கல, வீட்டுக்காம செஞ்சேன். எல்லாம் பண்ண ஆரம்பத்தில் ஆர்மியில் இருந்தேன். 1960 70 வரைக்கும் வீட்டுக்காண்டி உழைச்சேன். 70க்கு பின்னாடி வந்தேன். இவருக்காக வேண்டி கஷ்டப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்காரு சென்னையில் அப்படின்றதோட, அதனால் ஆர்மி ரிசைன் பண்ணிட்டு இங்கே வந்து இவருக்காக வேண்டி சமையல் பண்ணி போட்டு வர்ற சம்பளத்தில் நாங்கள் இது பண்ணி குடும்பம் நடத்திருந்தோம். அவருக்கு ஒரு கல்யாணம் ஆகி 1 வருஷம் வரைக்கும் நான் அப்புறமேட்டு தான் திரும்ப நான் தனியாக பிரிஞ்சு இதுக்கு போயிட்டேன். அப்புறமா எங்கள் வீட்டுக்கு எல்லாம் ஃபீடிங் நான் பண்ணியிருந்தேன். 78 சிகப்பு ரோஜாக்கள். அதில் வந்து இவர் என்ன கவர்மெண்ட்டில் போய் என்ன பண்ண போகிறேன், நீ இங்கே வந்து சினிமாவில் வந்து இந்த ப்ரொடக்ஷன் பாருங்க அப்படின்னாரு. கேஆர்ஜி ப்ரொடியூசர்.
அந்த இதில் போகிறது பாரு அப்படின்னு, ஏன்னா அடுத்து நாங்கள் சொந்த படம் பண்ணுறபோது யூஸ் ஆகும் அப்படின்ட்டுருக்கேன். சரி அதில் இந்த ப்ரொடக்ஷன் பார்த்தேன், கேஷ் இல்லைன்னு பண்ணேன். அப்புறம் அடுத்து புதிய வார்பள்ளி எங்கள் சொந்த படம் தேனியில் தான் ஃபுல்லும் ஷூட் பண்ணோம். மொத்தம் 1,00,000 ரூபா கொண்டு வந்தேன் 32 நாள் ஷூட்டிங்க்கு. பணம் பத்தாமல் போயிட்டு மறுபடியும் நான் போய் ஒரு 32 நாள் ஷூட் போய் 10,000 ரூபா எடுத்துகிட்டு வந்தேன். 1,10,000 ரூபா எடுத்துகிட்டு வந்து திரும்பி போகும்போது 14,000 ரூபா கையில் எடுத்துகிட்டு போயிட்டேன். 96,000 ரூபா தான் எனக்கு மொத்த செலவு. 32 நாள் ஷூட்டிங், சாப்பாடு, போக்குவரத்து, பேட்டா கேட்டா, ரூம் ரெண்ட் எல்லாம் சேர்த்து மொத்தம் 96,000 ரூபாயில் படத்தை முடித்தேன். என்ன படம் அது? புதிய வாய்ப்பு. ஓ ஆமாம். 96,000 முடிச்சு இங்கே லோக்கல் 32 நாள் ஷூட்டிங். அப்புறம் அவுட்டோர் யூனிட் பேட்டா வந்து ஹோல் யூனிட்டுக்கு 120 ரூபா பேட்டா. இன்னைக்கு ஒரு ஆளுக்கு வந்து 1,800 ரூபா 900 ரூபான்றீங்க ஒரு லைட்மேனுக்கு. அங்கே வந்து மொத்தமே ஹோல் லைட்மேனுக்கு 5 ரூபா தானே அந்த டைமில். அது பெரிய அமௌண்ட். அது அப்படிலாம் பண்ணால் எங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்டு எப்படின்னா, எங்கள் அப்பா கொஞ்சம் ஆரம்பத்தில் லாரி ஏரியாவில் வச்சு ரொம்ப நல்ல வசதியான பிஸ்னஸ் இருந்தார். அப்போது இங்கே தேனியில் ஒரு வீடு கட்டியிருந்தோம். கட்டிட்டு நாங்கள்லாம் அப்போல்லாம் அப்போ எங்கள் அம்மா கூட பிறந்த ஒரு 5 சிஸ்டர்ஸ் இருக்காங்க. எல்லோரையும் அவங்க இவரை கூப்பிட்டு வந்துட்டார். கூப்பிட்டு வந்து அவங்கள எல்லாத்தையும் இவரே வளர்த்து அவங்களுக்கு எல்லாத்தையும் கல்யாணத்தெல்லாம் முடிச்சு வைக்கிறது இல்லை ஒரு சாம்ராஜ்யம் நடத்தினார் எங்கள் அப்பா. அந்த மாதிரி அப்படி இந்த தேனி முருகனில் கேள்விப்பட்டிருக்கல, தேனி முருகன் ஒரு காமெடின்னு இருப்பா. அப்படி அவளை எங்கள் சித்தியோட பையன் தான். ஓகே. அவன் பாரதிராஜா நடிக்க வச்சார். ஸோ இந்த மாதிரி நிறைய இது இருக்குது. அவங்க என்னென்னா இந்த எல்லாம் கல்யாணம் முடிச்சு இருந்தாலும் கூட இவர் டேரக்டர் ஆகிற வரைக்கும் எல்லாருமே ஒன்றா தான் இருந்தோம். எல்லாம் இருந்தோம்னா நல்லது கெட்டதுக்கெல்லாம் வந்து சேர்ந்தோம்னா ஐயோ அல்ல உள்ளப்படும் அந்த சபை. பெரிய இது இலை வீடாக இருந்தாலும் கல்யாண வீடாக இருந்தாலும் ஒரு ஜெயன்னு ஒரு குமாரவர். இவர் பெரிய இலை ஆன உடனே எல்லாரும் ஸ்ப்ரெட் ஆகிட்டோம், பிரிஞ்சிட்டோம். அவர் டேரக்டர் ஆனதுக்கப்புறம் எதனால அப்படி? என்னென்னா அவங்கெல்லாம் பார்த்தோன்னே எல்லாருமே கொஞ்சம் பேக்கெட்ஸ். நானே இப்போ பார்க்குறேங்களே பாரதிராஜா அதுக்கு முன்னாடி நாங்கள்லாம் ஒன்றா தான் படுத்தா எழுந்துச்சோம் வந்தோம். இப்போ அவருக்கு கொஞ்சம் சின்ன மரியாதை கொடுக்குறது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விலகி கொஞ்சம் தூரத்தில் இருப்பார். தூரத்தில்னா ப்ரொடக்ஷன் பார்க்க இது பண்ணால் இதை அந்த மாதிரி. ஆனால் அவர் அப்படி பார்த்தாரா எல்லாரையும்? அவர் இல்லை, அவருக்கு இருக்க வேலைப்பட இதெல்லாம் பார்த்துக்கல. அவருக்கு 24 மணி நேரம் இந்த இதுதானே சினிமா ராத்திரி பகலாம் அங்கே இருப்பார், எடிட்டிங்கில் இருப்பார், இங்கே இருப்பார், ஷூட்டிங்கில் இருப்பார். அதனால் அவரை வந்து நம்ம எதுவும் சொல்லுங்க, நாமளாவும் ஒரு இதை கொஞ்சம் ஒதுங்கிட்டோம். அப்படி ஒதுங்கி வந்தது தான். பேசிட்டு வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறோம். வீடு செம்மையாக இருக்குது. ஐயோ என்ன இது என்ன சார்? அதுக்கு கன் சார். அதாவது வந்து இது ஒவ்வொரு கண்ட்ரியோட இது அது இது எந்தெந்த கண்ட்ரியில் எப்பப்போ உருவானது அப்படின்னு சொல்லி அந்த பேக்கில் போட்டிருப்பாங்க. ஓ இது எல்லாமே. ஆனால் இது சும்மா அது ஆர்ட்டாக மேட் பண்ணி வாங்கியிருக்கேன். பட் என்னென்னா இது ஒரிஜினல் மாதிரி இருக்கும். பட் அதோட ஹிஸ்ட்ரி எல்லாம் பின்னாடி இருக்கும். எந்த கண்ட்ரியில் இது பண்ண உருவாக்குனாங்க அதோடைய இதெல்லாமே அங்கே. இது யார் இன்ட்ரெஸ்ட் சார் இப்படி ஒரு கன்? இல்லை இது நாங்கள் இந்த வீடு கட்டுற போது அங்கே இது சென்னையில் தான் வாங்கினேன் நான். இதுவா? ஆமாம். இங்கே இது வாஷ் பேஷன் இது க்ளோசெட்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் ஐட்டம்ஸ் வந்து மெட்ராஸ்லேயே வாங்கிட்டு வந்து கொண்டு வந்து அந்த மாதிரி வாங்கினது. இது அந்த இதெல்லாம் அந்த பூ இது ரொம்ப பார்க்கவே ஆன்டிக்காக இருக்கும். ஆன்டிக் பீஸ் அந்த ஒரு விஷயம். இது என்ன சார் இந்த கேப் இங்கே அங்கே அது வரைக்கும் இருக்குது? அது வந்து இந்த கேப் வந்து என்னென்னா ஒரு ஏதாவது கிளாஸில் ஏதாவது வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்புறம் பார்த்தா சரி க்ளோஸ் பண்ணிடலாமா அப்படின்னு. இல்லை சிலர் வந்து வேண்டாம் அது பாட்டு இருட்டு போட்டேன் உங்களுக்கு என்ன அப்படின்னாங்க. க்ளோஸ் பண்ணி நான் உள்ளே இந்த கிளாஸ் இது பண்ணி அதுக்குள்ளே ஏதாவது ஐட்டம்ஸ் வைக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஓகே. அது வந்து கிச்சன்லேருந்து எடுத்து கொடுத்து டெய்னிக்கு கொடுக்கறதுக்காண்டி அந்த கேப் கொடுத்துருந்தேன். கிச்சனில் ஏதாவது இது டிஷ்ஷஸ் இது பண்ணால் அங்கேருந்து கொடுத்தா வாங்கி இங்கே சர்வீஸ் பண்ணுறது. ஓகே. இது என்ன? இது எங்கள் மேரேஜ் பையனுக்கு பையனோட மேரேஜ். பையன் மருமகாது. இது நான் எங்கே சார் இருக்காரு? இங்கே தான் இருக்குது. பையன் அங்கே சென்னையில் தான் இருக்கான். பையன் சென்னையில் தான் இருக்கா? ஓகே. இங்கே தான் கல்யாணம் முடிச்சிருந்து இந்த ஃபுல்லு கம்ப்ளீட்டாக ஃபுல்லு இந்த ஏரியா ஃபுல்லுமே கம்ப்ளீட் கவர் பண்ணி அந்த இது செட்டு போட்டுற மாதிரி
மதுரையிலேருந்து வந்திருந்தாங்க. சரி, எல்லாருமே சென்னையில் வீடு ரொம்ப பெருசாக இருக்குது. எத்தனை பெட்ரூம் சார் இருக்குது? இங்கே ஒன்று, இது ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது. அது என் மிஸ்ஸஸ் இது என்னுடையது. மேலே ஒரு பெட்ரூம் இருக்குது. அதே மாதிரி எல்லாமே 16x16 தான், 16x16 தான். இது என்னுடைய பெட்ரூம், அது அவங்க. ரொம்ப தாராளமாக. இது நீங்களா சார்? நான் 84 எடுத்தது. 84 இதுக்கு மைசூரில் ஷூட்டிங் போயிருந்தப்போ எடுத்தது. பாரதிராஜா அவர்களுடைய. ஆமாம், எல்லாம். அவர் ஆரம்பத்துலேயுமே ஒரு கன்னட பட டேரக்டர் தானே? அவர் புட்டநாட்டு இருந்தார். அது கன்னட பட டேரக்டர் தானே அவர்? அவர்கிட்ட புட்டநாட்டு இருந்தார். அப்புறம் கிருஷ்ணன் நாயர் மலையாள டேரக்டர் அவர்கிட்ட இருந்தார். அப்புறம் கிருஷ்ணன் இது புட்டனாவே சொன்னார், நீங்கள் வந்துட்டு பேசாமல் எங்கூட கர்நாடகா அங்கே வந்துடும் சார், எனக்கு தமிழ்நாட்டில் பேர் வாங்க முடியாது, நான் அங்கே வந்துட்டேன் அப்படின்னா எனக்கு தமிழ்நாட்டில் கொஞ்சம் பேர் நிலைநாட்டணும் அப்படின்னு சொல்லி இங்கே இருந்தார். ஓகே. அப்போது சரி சார் 12 படம் முடிஞ்சோன்னா அவருக்கு கான்சர். எனக்கு அப்பயே தெரியும்டா, நீ நான் அசிஸ்டண்டாக சேரும்போது அதாவது ஒரு பீரியட் என்ன பண்ணிட்டாங்க, புட்டனை அவுட்டோர் போடும்போது நீ வா அப்படின்ட்டாங்க அசிஸ்டண்டாக. இவருக்கு போகணும்னா மேனேஜர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நீ கிளம்பணும்னா எனக்கு 200 கொடு, அப்போ தான் நான் உன்னை அனுப்புவேன் அப்படின்னு. ஏங்க 200 நான் சோத்துக்கு கஷ்டப்பட்டு இருக்கேன், 200 எங்கேருந்து நான் கொடுப்பேன், என்னன்னு கொடுக்க முடியாதுட்டு அப்புறம் இங்கே இருந்திருக்காரு. இப்போ ஜெமினியில் இந்த பார்சன் அப்பார்ட்மெண்ட் இருக்குது, பார்சன் காம்ப்ளெக்ஸ் இந்த பக்கம் இது கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ். ஆமாம், அதில் தான் அவர் எடிட்டிங் ரூம் இருந்துச்சு. அப்போ இவர் என்ன பண்ணுவார், அங்கேருந்து வர ரீல்ஸ் எல்லாத்தையும் இவர் ஆர்டர் பண்ணி வச்சுருவார். சரி போகல இல்லை ஆர்டர், திரும்பி இவர் வந்து பார்த்துருக்காரு. பார்த்தா யார் ஆர்டர் பண்ணதுன்னா இவர் ஆர்டர். நீ யார்கிட்ட ஒர்க் பண்ண, என்ன பண்ண அப்படின்னு. யார்கிட்ட ஒர்க் பண்ணல சார். நீ எப்படி உனக்கு இந்த ஆர்டர் இல்லை வேறு மைண்டில் இது சரி இதாக தான் இருக்கணும், யூகத்தில் தான் இருக்கணும் அப்படின்னு அப்படியே பார்த்துருக்காரு. இந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கா, நீ என்ன ஒர்க் பண்ணி ட்ராமாவாக போடும் சார் இந்த மாதிரி அப்படின்னா இவருக்கு கொஞ்சம் இவ்வளோ சரியாக இருக்கானே அப்படின்ற மாதிரி. நீ ஏன் வரல அப்படின்னு. இல்லை சார் என்கிட்ட காசு இல்லை, நான் வரல. காசு இல்லையா? ஆமாம், அந்த மேனேஜர் 200 கேட்டார், எனக்கு காசு கொடுக்க நானும் கஷ்டப்பட்டு சாப்பாட்டு கஷ்டப்பட்டு இருக்கேன், நான் எப்படி சொல்கிறது. அப்போ தான் பிடிச்சி கண்ணாலும் இந்த மேனேஜர் கூப்பிட்டாட்டி திட்டு, எப்படா நீ வந்து அவன் இல்லை அப்படி ஏதோ சமாளிச்சிருந்தாங்க. அப்புறமேல அப்படியே இருந்தார். அப்புறம் இந்த சுடரும் சூறாவளின்னு ஒரு படம் எடுத்தார். அப்புறம் ஒரு கன்னட படம் எடுத்தார். கன்னட படத்தில் ஒர்க் பண்ணார். அப்புறம் சொல்லிட்டார், இல்லை நான் அங்கே வர முடியாது, நான் இங்கேருந்து நான் உங்களுக்கு என்னென்ன பண்ணுறேன்னு பார்த்தேன். ஓகே. அப்புறம் 12 காமிச்சு உடனே சொன்னேன், எனக்கு அன்றைக்கே தெரியும், எப்போ நீ வந்து அந்த ஆர்டர் பண்ணி வந்து ரீல்ஸை அப்பயே தெரியும் பெரிய டேரக்டர் அவர் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக. சரி, இந்த ஃபோட்டோவில் பார்க்க மனோஜ் அவர்களோட ஃபோட்டோ மாதிரி இருக்கு சொல்லுவாங்களா நிறைய பேர்? நிறைய பேர் சொல்லுவாங்க, மனோஜ் சின்ன பிள்ளை இருக்கு மாதிரி இருக்கு. அவரும் அந்த தாஜ்மஹால் டைமில் க்ளீன் ஷேவ்லாம் அப்படி தானே இருப்பார். இந்த இது டைனிங் ஹாலில் சும்மா இது பண்ணினா அன்னைக்கு இதுக்கு இன்றைக்கி இருந்தது வேறு மாதிரி போயிட்டுருக்கோம். சார் இதுவே ரொம்ப சூப்பராக இருக்குது, நிறைய விஷயங்கள் ரொம்ப சூப்பராக அட்வான்ஸ்டாக தான் பண்ணியிருக்கீங்க. அது கிச்சன் அந்த பக்கம். ஓகே சார், மேலே பாரதிராஜா சார் நீங்களும் உட்காந்து பேசுவீங்களா, அந்த இடத்த காட்ட முடியுமா? இந்த இடத்துல தான் மோஸ்ட்லி பாரதிராஜா சார் விருப்பப்படுவாரா? அங்கே இருக்கு, இங்கே அங்கே வாங்க சொல்கிறேன். இது சும்மா ஓப்பன் இருந்துச்சு, எல்லாத்துக்கும் இப்போ ரெடி பண்ணணும். இப்போ நான் அதுக்கு தான் இப்போ வந்திருக்கேன். இந்த இதெல்லாம் ஓப்பன், இது எடுத்து திரும்ப மறுபடியும் வேறு டைல்ஸ் பதிக்கணும். இது எல்லாத்தையும் எடுக்க வரும், இந்த கல்லெல்லாம் எடுத்துட்டு வேறு. இங்கே ஒரு ரூம் ஆனால்? ஆமாம், இது பாத்ரூம், ரெஸ்ட் ரூமும் இங்கே ரூம் பெருசா. நான் என்ன நினச்சேன், சுற்றி வர உடன் ஒர்க் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு மாதிரி பண்ணிவிட்டு இங்கே ஒரு காட் போடலான்னு. நாங்கள் வந்தாருன்னா இங்கே தான் டேபிள் போட்டு உட்காந்துருவோம். ஓ, இங்கே ஒரு தனி அப்போல்லாம் இந்த வீடு எதுவுமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் இருப்போம். இந்த மரங்கள்லாம் இப்போ நல்ல தகதான் இருக்கும், நல்ல செழிப்பாக இருக்கும், க்ரீனிஸாக இருக்கும். அப்போ உட்காந்து என்ன மோஸ்ட்லி உங்ககிட்ட இப்போ மற்றவங்கள்ட்ட சினிமா அந்த விஷயங்கள் பேசுகிறார், உங்ககிட்ட என்ன சார் பேசுவார் அவர்? என்கிட்ட பேசுது ப்ரொடக்ஷன் பற்றி தான் பேசுவார். அதுதான் இந்த சின்ன வயசில் இங்கே போனது அதெல்லாம் நாங்கள் அனுபவிச்சிருந்தேன். அதை பற்றி எல்லாம் இப்போ பேச மாட்டார் சில. ஆனால் சொல்லுவார்,
எல்லார்கிட்டையும் சொல்லுவார், அவன் எனக்காண்டு உழைச்சவன், உடம்புல ஒரு ரத்தம் இல்லை, அவன் கொடுத்த ரத்தம், ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் எனக்காண்டி அப்படின்வாரு. அது போகிறோம் நமக்கு, அதுதான் நமக்கு கிடையாது. ஸ்கூலில் ஒன்றா தான் போனீங்களா சார்? ஒரே ஆமாம், ஒரே ஸ்கூல் தான், நாடாசு ஸ்கூல் அங்கே எனக்கு இருந்துச்சு. இங்கே தான்? ஆமாம், தேனியில். ஆ, அங்கே அடி நேரத்தில் தேனிக்கு வருவோம். ஆ, அங்கே நடந்து வரும். நடந்து அவர் என்னை காட்டி 2-3 வருஷம் மூத்தவர் இல்லையா, 2 வருஷம் மூத்தவர். ஆமாம். ஸோ நான் வந்து நான் ஆர்சி எலிமெண்ட்ரி ஸ்கூல்னு விட்டு மதுரை ரோட்டில் இருக்கேன். அது 5வது வரைக்கும் அங்கே தான் படித்தேன். அப்போ தான் என் பேர் ஜெயராஜ் மாற்றினாங்க. என் பேர் குருசாமி இருந்தது. அங்கே சார்ஜ் ஃபாதர் இல்லை, ஃபாதர் நான் ரொம்ப ஒன்றி இருப்பேன், அந்த சர்ச்சுக்குள்ளேயே சுற்றிட்டு இருப்பேன். அப்போ தான் அவர் என்னை ஜெயராஜன்றது மாற்றிட்டார். ஓ, குருசாமின்றது வந்து ஜெயராஜன் மாற்றினார். பாரதிராஜ சாருக்கு ஆரம்பத்துலேருந்து பேர் அல்ல, அவர் சின்னசாமி. ஓ, உங்கள் பேர் குருசாமி, அவர் பேர் சின்னசாமி. சின்னசாமி வந்து அங்கே சென்னையில் பார்த்தசாரதின்னு ஒருத்தர் திருவள்ளிக்கேணியில் இளையராஜாவும் பாரதிராஜாவும் போய் அவங்க பேர் மாற்றினாங்க. அப்போ பார்த்துட்டு போது என்ன பண்ணலாம் அப்படின்னு, பேர் எப்படி வைக்கலாம் அப்படின்னு, என் தங்க பேர் பாரதி, கடைசி தங்கத்து, என் பேர் ஜெயராஜ், பாரதி ராஜான்னு வச்சுட்டாரு. ஓ, எங்கள் 2 பேரையும் சேர்த்து கிளப் பண்ணி தான் வச்சிருப்பாரு. ஓகே ஓகே. பாரதிராஜ் அவர்கள் ஒரு டேரக்டர் ஆவார், அவருக்குள்ள அந்த ஒரு திறமை இருக்குன்னு உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியும்? நான் ஆர்மியில் இருக்கும்போது சொல்லியிருக்கேன். ஓ, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு நான் 60ல் ஆர்மி ஜாயின் பண்ணி ஒரு 6 மாதம் ட்ரைனிங்கு. அது முடிஞ்சோடனே ஒரு ட்ரைனிங்னு ஒரு 3 மாதம் முடிஞ்சோடனே காஷ்மீர் போகிறேன். காஷ்மீரில் உதம்பூர்னு ஒரு பிளேஸ்க்கு. அங்கே நம்ம தமிழ் ஒரு குரூப் ஒரு 5-6 பேர் இருப்போம். அவங்ககிட்ட சொல்ல, எங்கள் அண்ணன் ஒருத்தர் இருக்கார், அவர் நல்ல ட்ராமா மாதிரிலாம் பண்ணார், இது பண்ணார், அவர் பெரிய ஆளார் வருவார் அப்படின்னு சொன்னேன். ஏய் எப்போ சொல்கிற அப்படின்னு. ஆமாம் பாருங்கள், அவர் கிடைக்கிற திறமைக்கு கண்டிப்பாக வருவார்னு சொல்லி நான் அப்போயே நான் சொல்லியிருக்கிறேன். அவருக்கு சினிமா வட்டாரங்கள் யார் சார் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்னா? சினிமா வட்டாரன்றது இளையராஜா அவர்களுடைய அந்த நட்பு எப்படி இருந்தது? நட்பு அது அவர் வந்து 59லேருந்து பழக்கம், 59லேருந்து பழக்கம். 59ல் தான் இவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, சர்வன்ஸ் இன்ஸ்பெக்டர் ஒர்க் பண்ணுறாரு. ஆமாம். அப்போது இவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அங்கே தேவாரம் போகிறாரு. தேவாரம் பக்கத்தில் தான் இவங்க ஒரு பண்ணைப்புறம். அங்கே போய் இறங்குற போது பஸ் விட்டு இவர் டக்குன்னு பண்ணி இப்போ ஷூ எல்லாம் போட்டு அப்படி பெல்ட்டு போட்டு அப்படி முன்னே இறங்கினோன்னே, எவன்டா நம்ம ஊரில் ஒரு புதுசாக ஒருத்தன் வந்திருக்கான் அப்படின்ட்டு இவங்க 3 பேர், பாஸ்கர், கங்கையாமரன், ராஜா 3 பேருமே அப்படி வந்துட்டுருக்காங்க. என்ன புதுசாக இருக்கான் அப்படின்ட்டு அப்படி இவராக போய், நான் இந்த மாதிரி சோன்ஸோ சர்வேலன்ஸ் இன்ஸ்பெக்டராக இருக்கேன், இந்த ஊரில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கேன் அப்படின்னு. ஓ அப்படியா அப்படின்ட்டு பேசிட்டு போயிட்டாங்க. சாயங்காலம் பார்த்தா பாஸ்கரில் மூத்தவர் ஆடி பாஸ்கர், அவரும் இவரும் தோளில் கை போட்டு வந்திருக்காங்க. இவங்க 2 பேரும், பாரு காலையில் பார்த்தா இன்னைக்கு சாயங்காலம் தோளில் ஓட்டு கை விட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லி இவர் ராஜான்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி தான் இவங்க பழக்கம் ஆரம்பிச்சது. ஓகே. ஆமாம். ஆனால் இப்போ இவரை வந்துட்டு ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு, அது ஒரு ரிஸ்க் இல்லை சார்? ஆல்ரெடி ஒரு நல்ல வேலையில் வேற இருக்கிறாரு. அப்படிங்கும்போது டைரக்ஷன்லாம் போனால் எப்போ பணம் வரும்னு ஒன்றும் தெரியாது. ஆனால் வீட்டில் எதுவும் சொல்லலையா? வீட்டில் ஒன்று சொல்லலைன்னா, அப்போது SS ராஜேந்திரன் வந்து தேனி தொகுதியில் வந்து கண்டெஸ்ட் பண்ணிட்டாரு டிஎம்கே சார்பில் எம்எல்ஏக்கு. அப்போது இவர் ஓட்டு கேட்டு வரும்போது அலிநாத்தில் எல்லாம் வரும்போது பக்கத்து வீட்டுகளில் அந்த பையன் ஒரு பையன் நல்லா நடிப்பான், ட்ராமாவெல்லாம் போடுவார். பாரதி அவர்களுக்கு நடிப்பு தான் ஃபஸ்ட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஆமாம், நடித்து இங்கே ட்ராமா போடுவார்ல ஸ்கூலில். அதாவது பாரதிராஜா அந்த அனிவர்சரியில் பாரதிராஜா இது சின்னசாமி ட்ராமான்னா ஆடிட்டோரியம் ஃபுல்லாகிட்டு பயங்கர க்ரௌடாக இருக்கும். ஏன்னா ஃபேமிலிஸ் ஃபுல்லு வரும். ஓ, ஏன்னா இவர் அந்த மாதிரி இவர் நடிப்பு பார்க்குறதுக்கு அப்பயே 7வது 8வது படிக்கிறபோது. ஸோ அந்த மாதிரி சொன்ன உடனே அப்படியா அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் இதுக்கு எல்லாம். அப்புறம் அந்த மாதிரி உங்கள் வீட்டில் பையன் அவனை அனுப்புங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. மெட்ராஸுக்கு அனுப்புங்க, என் வீட்டுக்கு அனுப்புங்க, நான் அந்த பையனை நடிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இவரை இதை நம்பி இங்கேருந்து வேலையை விட்டுட்டு பெட்டி வடிவத்து விட்டார். போய் அங்கே போனால் இப்போ எல்டான்ஸில் தான், இது எல்டான்ஸ் ரோட்டில் தான் அவர் வீடு இருக்குது. போய் கேட்டு இதை போன வெளியே தள்ளிட்டு வாங்கி யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க. என்னடா அதுக்கப்புறம் பார்த்தாரு அவர்? அதுக்கு முன்னாடி டேரக்ட் ஆன பின்னாடி பார்த்தாரு.
ஓ அப்புறம் சொந்தக்காரங்க ஆகிட்டேன். எங்கள் சொந்தக்காரங்கள் ஃபங்க்ஷன் கிங்ஷன்லாம் அங்கே பார்ப்போம். அப்படி ஏன்னா அவர் எங்கள் கம்மி பெரியவள் தான் அவங்க அப்பா. இது அவங்க அப்பா ஒரு பெரிய ஒருத்தர் தென்கரையில் இருக்குது. ஓ சரி சரி சரி. அப்போ அதாக்க சொல்லி அப்புறம் சொந்த பந்தம் ஆகிட்டோன்னு வச்சுங்களேன். வேலை இந்த மாதிரி இருந்துச்சு. அதை நம்பி போயிட்டேன். அப்புறம் என்ன பண்ணாச்சு, என்ன பண்ணுறது, நம்ம வந்துட்டோம், ஏதாவது வேலை செய்யணும்னு பெட்ரோல் பங்க்கில் வேலை பார்த்தாரு அங்கே சென்னையில். ஆமாம், அந்த வாகினி ஸ்டுடியோ இருக்கு இல்லையா, ஆமாம், அதுக்கு ஏற்ற அப்படி ஒரு காலி இடம் இப்போ கூட இருக்குன்னு நினைக்கிறேன், இருக்கான்னு தெரியல. பெட்ரோல் பங்க் இருந்துச்சு, அதை அடிச்சிட்டானுங்க. அந்த பெட்ரோல் பங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ நான் ஆவடியில் இருக்கேன், மிலிட்டரியில். காஷ்மீர்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஆவடிக்கு வரேன். அங்கேருந்து வந்தோன்னே ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை லீவு இருக்கும். அதில் நான் பெர்மிஷன் வாங்கிட்டு வருவேன். இவர் எல்லாம் இது மெஜஸ்டிக் ஸ்டுடியோ இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி ரோட் மேலே மெஜஸ்டிக்கு அப்படின்னுட்டு ஒரு அதில் மதுரை மீனாட்சி ஹோட்டல்னு இருக்கும், அது மாடியில் இவர் தங்கியிருந்தார். அங்கே வருவேன், ஞாயிற்றுக்கிழமை வரும்போது பாட்டிலுக்கு கூட வருவேன், சாப்பிட்டு நைட்டு அவர் மறுநாள் வந்துட்டு 2 நாள் இருப்பேன். இருந்து சாப்பிட்டு சார் அன்றைக்கி என்னென்ன வெளியில் சமையல் பண்ணி சாப்பிடுவோம். இவர் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தார். அப்போல்லாம் அதுதான் நான் ஆர்மி ரிசைன் பண்ணிட்டு வந்ததுக்கு காரணமே, அவங்க ரொம்ப சிரமப்படுறாங்க, சரி நம்ம இருந்தாலும் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு. சின்ன வயசில் சண்டைலாம் வருமா சார் உங்களுக்கு? அந்த எல்லாத்துக்குமே சின்ன வயசில் சண்டை வராது. என்னென்ன ஆக்சுவலாக இவருக்கு என்னென்னா, நாங்கள் 7 பேர் மொத்தம். எங்கள் அதாவது மூத்தது அவங்க எங்கள் அக்கா, அவங்க இன்னும் இருக்காங்க, 94 வயசு ஆயிடுச்சு, இன்னும் இருக்காங்க. அதுக்கு அடுத்து எங்கள் அண்ணன் துரைசாமின்னு விட்டு அவர் இறந்துட்டார், 96 இறந்துட்டார், 96. அதுக்கடுத்து ஒருத்தர் மதுரையில் இருக்கார் இப்போ, செல்லக்கண்ணன் அப்படின்ட்டு. அதுக்கடுத்து எங்கள் அக்கா ஒருத்தவங்க பாலம்மாள்னு விட்டு ரமேஷ் குமார்னு எங்கள்கிட்ட ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க தெரிஞ்சிருக்கு வாய்ப்பில்லை. அவங்க அம்மா அவங்க இப்போ தான் ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. அதுக்கடுத்து பாரதிராஜாவுக்கு அடுத்து நான், எனக்கு அடுத்து என் தங்க ஒருத்தி, மொத்தம் 7 பேர். 7 பேருக்கு எதுனாலும் சரி. எங்கள் அக்காவுக்கு நாங்கள் சின்ன வயசு கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க மூத்தவங்களுக்கு, மற்றவங்களும் ஒன்றா தான் இப்போ 6 பேர் 7 பேர். அப்போது எந்த ஒரு பங்குனாலும் இவர் 2 பங்கு வாங்குவார் பாரதிராஜாவுக்கு, மற்ற 2 பங்கு. பேர் 2 பங்குன்னு அடிக்கடி இப்போ எனக்கு 2 இப்போ ஒரு ஆளுக்கு ஒரு பழம் கொடுத்தாங்கன்னா இவர் ஒத்துக்க மாட்டார், எனக்கு 2 பழம் வேணும்னா எங்கள் அம்மா சரி ஒழிஞ்சு கொடுத்துருவாங்க, விட்டு கொடுக்க மாட்டார். யாருங்க விட்டு கொடுக்க மாட்டார். அவர் எல்லாத்தையும் 2 பங்கு, அது பேரே நாங்கள் 2 பங்குன்னு தான் வச்சுருக்கோம். அது சின்ன வயசில் ஜாலியாக தான் இருப்போம். ஒரு நான் பாசமான ஆள் தான். சும்மா பழைய நினைவுகள்னு இந்த உட்காந்து பேசும்போது ஏதாவது ஒரு விஷயத்த நிறைய பேசுவேன். ஒரு தைப்பொங்கலுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, வீடெல்லாம் சுத்தம் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் ஒரு நாங்கள் 2 பேரும் விளையாண்டுட்டு இருந்தோம். அதை அப்படி தள்ளி விட்டார். தள்ளி விட்டோன்னே இந்த கேலண்டர் இருக்குல்ல, கேலண்டருக்கு ஆணி இருக்கும். இது இப்படி அந்த கேலண்டருக்குள்ளே இப்படி அந்த டெய்லி சீட்டில் ஆணி குத்திருப்பாங்க, அந்த சீட்டு. இது தள்ளி விட்ட ஒரு நச்சுன்னு அது உட்காந்து 2 இதுவும் குத்திடுச்சு. உங்களுக்கு குத்தி எந்திரிச்ச உடனே பார்த்தப்போ அந்த இதோட அந்த அட்டையோட வருது, முடிஞ்சு விட்டா ரத்தம் வந்து சடின்னு அடிக்குது. எங்கள் அம்மா போட்டு இழுத்துட்டாங்க, ஏடா என் பிள்ளைய கொண்டுட்டேன். அதெல்லாம் சொல்லுவேன் சில நேரங்கள் அவருக்கு, இந்த மாதிரி எப்படி அடிவாங்க. கண்டிப்பாக இப்போ போயிட்டு பார்க்கணும்ல, பார்க்கணும். ஆனால் அவர் நினச்சது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். ஏன்னா ரொம்ப உழந்துட்டார் பையனை நினச்சி என்ன பண்ணுறதுன்னு அவருக்கே ஒன்றும் புரியல, என்ன பண்ண போகிறோம் எது பண்ண போகிறோம்னு. ஆனால் ஒரு விஷயம், அவர் அந்த பிள்ளைகளை நல்லா கவனிச்சுக்கிறார் நம்பிக்கை இருக்குது எனக்கு. ஏன்னா அவர் ஒன்றா அந்த பிள்ளைகளை பார்க்கணும், இந்த பிள்ளைகளுக்கு போய் நல்லது செய்யணும், மருமகளுக்கு செய்யணும். சார் இப்போது அவருடைய அந்த மனோஜ் அவர்களுடைய மறைவுக்கு கூட அவர் ரொம்ப இன்னும் மோசமான ஒரு நிலையில் இருக்கார். அவருக்கு என்ன ப்ராப்ளம் சார்? அவருக்கு ஆக்சுவலாக ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி அவருக்கு கொஞ்சம் லிவர் பாதிச்சிருந்துச்சு. அதுக்கு தான் எம்ஜிஎம்மில் போய் அட்மிட் ஆகிருந்தார். அவர் பண்ணி திரும்ப அப்புறமே ரெக்டிஃபை பண்ணி அப்புறம் இதை லிவர் டிரான்ஸ்பிளேட்டர் பண்ணலாம் அப்படின்ற போது அந்தளவுக்கு இல்லை, கொஞ்சம் இவர் கண்ட்ரோலில் இருந்துட்டாருனாக்கா சரியாயிடும் அப்படின்னாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து அப்புறம் நல்லாயிடுச்சு. நல்லானாலும் இவருக்கு இந்த ஹெல்த் வைஸு சரியான ஒரு இது இல்லை.
நடக்கிறத கொண்டது ஷூட்டிங் போய்ட்டு தெளிவாடுறாரு. ம் ஷூட்டிங் அடிக்க போகிறாருல்ல வச்சுங்களேன் போன அப்படின்ட்டு அவராக நடக்க ஆரம்பிச்சிடுவார். அது என்னன்னு தெரியல. அந்த அவர் சொல்கிறாரு எப்பயுமே என்ன சொல்கிறாரு, என் உயிர் போகணுன்னா ஃப்ளோரில் தான் போகணும் அப்படின்வார். ஷூட்டிங் ஸ்பாட்டில் போகணும் அப்படின்னு ஆசைப்படுவார். அதனால் அதுன்னா அவ்வளோ லவ் அவருக்கு. அந்த கேரவனை விட்டு இறங்குற வரைக்கும் தான் சப்போர்ட்டு. இறங்கி செட்டுக்குள்ளே போயிட்டாருன்னா போட அப்படின்ட்டு அவர் போயிட்டார். ஏன்னா முடிச்சுட்டு வேணா துவக்குன்னு. ஸோ அந்த மாதிரி அவருக்கு அதில் பேஷண்ட். இதில் வரும் சினிமா 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 சினிமான்றது அவர் உயிர் மூச்சு. இப்போ அவருடைய அந்த செல்வாக்கு அப்படின்ற ஒன்று இருக்குல்ல சார், இப்போ அவர் மனோஜ் அவர்களுடைய மறைவு கூட எல்லாருமே எதிர்கட்சி தலைவராக இருக்கட்டும், இப்போ சிஎம், துணை முதல்வர், பெரிய பெரிய ஸ்டார்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்திருந்தாங்க சார். எவ்வளவு அந்த செல்வாக்கை சம்பாரிச்சு வச்சுருந்தார் அவர். அதுதான் சார். அதாவது இந்தியா லெவலில் இப்போ பாருங்களேன், அதாவது சினிமாவிலையும் பாரத ராஜாவுக்கு முன் பாரத ராஜாவுக்கு பின் அப்படின்னு அந்த இது கொண்டு வந்தார்ல. அது கொண்டு வந்ததே அவர் பெரிய இது தானே சார். கண்டிப்பாக. ஸோ அதனால் எல்லாருடைய நல்ல எந்த கட்சி சார்ந்தவர் கிடையாது. சீமானுக்கு சப்போர்ட் பண்ணார், ஒரு தடவை பேசியிருக்காரு. அல்ல அது கூட பெரிய இது இல்லை. அவன் நண்பன் நம்ம பிள்ளை மகன் அப்படின்ற உறவோட அவனுக்கு பண்ணி பார்த்தார். மற்றபடி எந்த கட்சியும் சார்ந்தவர் கிடையாது. ஆரம்பத்தில் 1960, 61, 62 காங்கிரஸுக்கு வேண்டி சப்போர்ட் பண்ணுவார். ஏன்னா காமராஜர் இருக்க வரைக்கும். காமராஜர் இறந்தாரோ அப்போ எங்கள் அப்பாவை காங்கிரஸ் விட்டு வெளியிட்டார். இவர் அந்த கட்சிக்கு போகிறார், வேலை செய்து விட்டார். காமராஜர் இறக்குற வரைக்கும் காங்கிரஸ் இருந்தாங்க. ஏன்னா அவர் அது வரைக்கும் நல்ல புனிதமாக இருந்துச்சு காங்கிரஸ். அதுக்கு பின்னாடி பொலிட்டட் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ அதனால் காங்கிரஸ் விட்டுட்டு வெளியே வந்தார். எங்கள் அப்பாவும் அதோடு விட்டுட்டார். இவரும் எந்த கட்சியும் சார்ந்தவர் கிடையாது. யார் கட்சி யார் ரூலிங் வர்றாங்களோ எல்லாருடைய நட்புறவோடு தான் இருப்பார். ஓகே. நல்லா தான் இருந்தார். அதனால் எல்லாருடைய பழக்கம். இப்போ நேற்று கூட பொன்ராதா போகிறதுக்கு எனக்கு முந்தாள் ஃபோன் பண்ணார். ஜெயராஜ், நான் வீட்டை அண்ணனை பார்க்க வரணும் அப்படின்னா. ஆனால் நான் அந்த மாதிரி இதுக்கு போகிறேண்ணே, ட்ரெயினுக்கு போகிறேன், கொஞ்சம் என்னுடைய அர்ஜென்ட் ஒர்க்கு. அப்படியா, அப்போ எப்போ வர்ற அப்படின்னாரு. 2-3 நாள் ஆகுங்க. சரி, நானும் அப்போ திருச்சி போயிட்டு வந்துடுறேன். வந்த பின்னாடி ஏன்னா பொன்ராதா நான் நல்லா காட்டுறேன் சார். அது மாதிரி முந்தா நாள் இவர் நம்ம இவரில் இது பிஜேபியில் அண்ணாமலையா இல்லை, அண்ணாமலை அன்றைக்கி வந்துட்டாருக்கு சார். அதுக்கு இவர் எச் ராஜா முந்தாள் போயிருக்காரு உள்ள தெரியும். அப்புறம் எனக்கு சொன்னாங்க, எச் ராஜா போகிறாரு, நீங்கள் போகிறீங்களான்னு. இல்லை, நான் கொஞ்சம் வேலை இருக்குது. சரி அப்படின்ட்டு அங்கே ஃபோன் பண்ணி சொல்லி இந்த மாதிரி ஆள் வர்றாரு, பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்திருந்தார். அன்றைக்கி பார்த்தேன் நான். அதே மாதிரி இப்போ இந்த பாண்டிச்சேரி மினிஸ்டர் கேட்டிருந்தார், இது எஜுகேஷன் மினிஸ்டர் ஃபோன் பண்ணியிருந்தார். ஜெயராஜ், நான் இந்த மாதிரி அண்ணனை பார்க்க வரணும் அப்படின்னு. நான் இந்த மாதிரி அண்ணன் நான் இதுக்கு போகிறேன், ஊருக்கு போகிறேன், போட்டு வந்த பின்னாடி வந்தீங்கன்னா நான் கூப்பிட்டு போவேன். இல்லை அப்படின்னு வேறு நான் சொல்கிறேன், அங்கே போய் பாருங்கள். இல்லை இல்லை, நீ இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. சரி அப்படின்ட்டு அவர் நான் பின்னாடி அவர் வர சொல்கிறேன். சரி, இப்போவே அவர் எடுத்த நிறைய படங்கள் எல்லாமே கல்ட் கிளாசிக் தான். இருந்தாலும் அந்த இப்போ இருக்க ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார்ஸான ரஜினி அண்ட் கமலை வச்சு 16 வயது நிலை அப்படின்ற அந்த ஒரு விஷயம் எடுத்திருந்தார். அவங்க 2 பேர் கூட அவரோட நட்பு எப்படி இருந்தது? நிறைய இடங்கள்ல ரஜினி அவர்களுக்கு எதிர்த்தெல்லாம் கூட அவர் நிறைய இடங்கள்ல பேசுவாங்க சார். அது சரி, பார்த்தீங்கன்னா மறுபடியும் சேர்ந்து அடுத்த ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் உள்ள குழை வருவாங்க. அதே மாதிரி கொடிப்பறவை ஷூட்டிங்லாம் வீனஸில் செட்டு போட்டு வந்தோம். இவர் வீடு பாய்ஸ் கார்டன் தானே, அங்கேருந்து வர்றதுக்கு ஒரு 5 நிமிஷம். எனக்கு கெஸ்டெல்லாம் வந்திருப்பாங்க. காலையில் பார்த்தீங்கன்னா சேன்னு கூட்டமாக இருக்கும் வீட்டில். அவர் வீட்டை வந்தாங்கன்னா அவங்களோட கொஞ்சம் பேசிட்டு வரணும் அப்படின்ற கொஞ்சம் 5 நிமிஷம் முந்தைய போய் சார் அங்கேருந்து ஃபோன் பண்ணுவார். இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் லேட்டாகும், பரவாயில்ல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுலேருந்தே எனக்கு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வாங்க உங்கள் லீஷராகவே வாங்க அப்படின்னு சொல்லுவார். இருந்தாலும் இவர் 5 நிமிஷம் லேட்டாக வந்துட்டு உள்ளே நுழையிற போது சாரி சொல்லிட்டு இவ்வளோ பெரிய மனுஷன் அது சாரி சொல்கிறதுக்கு அர்த்தமே இல்லை. எதுக்கு நீ இன்னைக்கு வேர்ல்டு லெவலில் ஒரு பெரிய ஆள், இந்தியா லெவலில் மிகப்பெரிய ஆள். ஸோ உனக்கு இது நான் இது சாரி சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதுதான் பண்பாடு. அது செட்டுக்குள்ளே நுழையும் போது லைட்மேன் மேல் கொண்டு அத்தனை பேர்கிட்ட சாரி கேட்டு வருவார். அவ்வளோ பெரிய மனுஷன். அதே மாதிரி ஃபஸ்ட் டே ஷூட்டிங்க்கு நான் என்ன பண்ணேன், இவர் என்ன சாப்பிட வரேன்னு தெரியல லஞ்சு. யார்? ரஜினி. நான் அவங்க வீட்டிலேருந்து வெஜிடேரியன் வந்துடும்.
நான்வெஜ் என்ன சாப்பிடாரு தெரியாது, இருக்கிற நான்வெஜ் அத்தனையும் லேஅவுட் பண்ணிட்டேன் டேபிள் மேலே. வந்தார் லஞ்ச், சார் என்னது அப்படின்னாரு. சார் இது எல்லாம் இதில் என்ன பிடிக்கும் உங்களுக்கு தெரியாது, எனக்கு எது பிடிக்குதோ அதை பாருங்கள், இன்னும் ஃபர்தர் நான் கண்டினியூ பண்ணிப்பேன். பீஃபு, போக்கு, இது அது இது கண்டது எல்லாத்தையும் போட்டு பெரிய பிளேட்டில் நினச்சி அவர் அங்கேருந்து பாரு சார் உங்கள் தம்பி நீ கவுத்துரு வரப்படுத்து. என்ன இதெல்லாம் சாப்பிட்டா நான் என்ன வருது அப்படி போயிடும், அப்பாப்பா நான் மாட்டேன் இனிமேல் என்ன அப்படின்னாரு. நான் சொன்னேன் ஒன்றும் இல்லை சார், இதில் என்ன தேவை அதை மட்டும் சாப்பிட்டுங்க, அதை நான் ஃபாலோ பண்ணிப்பேன். அந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன். அதே மாதிரி கமல் சார் வந்து அருமையான மனுஷன். அவர் என்ன சொல்லுவார் எல்லா இதுலையும், பாரதி சார் நீங்கள் டைரக்ட் பண்ணணும், ப்ரொடியூசர் வேறு யார் இருக்கணும், நீங்கள் ப்ரொடியூசரும் டைரக்டராக இருந்தால் தான் எனக்கு பிரச்சனையே. ஏன்னா கைதடியெல்லாம் அவர் மேக்கப் போடுறதுக்கு 4 மணி நேரம் ஆகும். காலையில் 9 மணிக்கு மேக்கப் போட ஆரம்பிச்சார். நான் அந்த ஓல்டு கெட்டப்பு 1 மணி ஆகிடும். 1 மணிக்கு மேலே தான் ஷாட்டுக்கு வருவார். அது இவர் கட்டுன்னு உட்காருவார். டேரக்டர் சொந்த படம்ல இல்லை, நான் காலையில் 9 மணிலேருந்து சும்மா உட்காந்துருக்கேன் அப்படின்னு. அதுதான் சொல்கிறார், நீங்கள் இனிமேல் பட்டு நான் உங்கள் படத்தில் நடிக்கணும்னா நீங்கள் டைரக்டராக இருக்கணும், ஒன்லி டைரக்டர். நீங்கள் ப்ரொடியூசர் டைரக்டர்னு நான் நடிக்கவே மாட்டேன். அந்த அளவுக்கு அவர் இதில் டெடிக்கேஷன் ஜாஸ்தி. அதாவது ஒரு கேரக்டர் மாறிடுவார். அதனால் அவரே நமக்கு எந்த குறையும் சொல்ல முடியாது. இருந்தாலும் இவருக்கு டைம் போகுது ஐயோ நான் 1/2 நாள் போச்சு அப்படின்னு அந்த ஃபீல் இருக்கும். இப்போ நீங்கள்லாம் பாரதிராஜ் அவர்களோட தம்பி, சொந்தக்காரங்க அப்படிங்கிற தாண்டி மனோஜ் அவர்கள் வந்துட்டு ஒரு புள்ள பாரதிராஜ் அவர்களுக்கு அப்படிங்கும்போது எங்கே அவர் எந்த இடத்துலையுமே ஆனால் பந்தா காட்டினது கிடையாது. நான் பாரதிராஜாவோட பிள்ளைன்னு பந்தா காட்டினது கிடையாது. ஒரு அந்த நான் செலிபிரிட்டியோட பிள்ளை அப்படின்ட்டு எந்த இடத்துலையுமே அவர் காட்டினதில்லை. எல்லாத்துக்கிட்டையுமே போய் ரொம்ப சகஜமாக பழகுவாருன்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். எதனால் அது அவருக்கு சொல்லி வந்ததா இல்லை அவராகவே அப்படி இருந்தாரா? பாரதிராஜா அப்படி தானே சார். அவர் இவ்வளோ பெரிய டைரக்டர், நான் எனக்கு கொம்பு இருக்குன்னு. அப்போ அவர் எங்கே உட்கார சொன்னாலும் உட்காருவார், எங்கே எல்லாரோடையும் ஈஸியாக பழவார். அதே தான் சார் பிள்ளைக்கு வரும். அப்போ இப்படி அதாவது நாம் எப்படி போகிறோமோ அந்த வழி தானே பிள்ளைகள் வரும். இல்லைன்னா எல்லோரையும் சகஜமாக பழகும் போது அது பிள்ளை மட்டும் எப்படி தனியாக போவாங்க. சிலர் இருக்காங்க, சிலர் இந்த மாதிரி அப்பா அம்மா அவங்க கொஞ்சம் தப்பாக இருப்பாங்க இது மாதிரி அப்படின்ட்டு அவங்க பிள்ளைகள் அப்படி இருக்கு. இவர் ஜாலி, இவர் எப்பயும் ரொம்ப அதாவது எளிமையாக தானே இருக்கார். இங்கே வந்திருக்காரு சார் மனோஜ் அவர்கள் இந்த வீட்டுக்கு? அவர் வந்தால் மோஸ்ட்லி எங்கே இருப்பார்? அவன் வந்தானே சும்மா தொட அப்படின்னு சொல்லிட்டு என்ன சேர்த்து என்ன பண்ணுறீங்க என்ன அப்படின்னு எடுத்து 2 வாயில் போட்டு போய் கிளம்பிட்டே இருப்பான். இருட சாப்பிட்டு போவேன். ஏன் நான் எனக்கு அங்கே இருக்கேன், அங்கே போயிடுவேன். ஏன்னா அவனுக்கு வெளியில் போய் சாப்பிடணும். நான்வெஜ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். வெளியே மோஸ்ட்லி ரவுண்ட்ஸில் இருப்பார். நான்வெஜ்னா அதில் ரொம்ப பிரியமாக சாப்பிடுவேன். லிவரு, ரத்த பொரியல், மூளை, அப்புறமேல இந்த தலைக்கறி, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் புதுசாக. ஏன்னா இங்கே நிறைய கிடைக்கும், அங்கே ஊரில் கிடைக்கும், மெட்ராஸில் கிடைக்கும். ஸோ இங்கே வந்தோன்னா அதுக்கு ஓடிடுவேன். அந்த தலைப்பை தட்டி விலாசம் ஒன்று இருக்குது, அங்கே எந்த இது கேட்டாலும் கிடைக்கும். அதனால் அவன் சித்தப்பா அப்படின்னு டக்குன்னு கண்ணடிப்பேன். சித்தப்பா அப்படின்னா உன் சித்தி கொண்டுருவோம் என்னை விட்டுட்டு. எதுக்கு இவங்க கூட போய் நான் அங்கே போயிட்டு உட்காந்து சாப்பிட்டுருந்தேன். எப்படி இருக்கும் பையனுக்கு, அவர் பையனாக இருக்கணும், நீங்கள் அப்பனா இருங்க அப்படின்னு. ஓகே, நல்ல பையன் சார். இழந்துட்டோம். இனி எல்லாம் அதெல்லாம் நினச்சி பார்த்து அதுதான் இனி இதை எங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி கஷ்டங்க. ஏன்னா நினச்சி வருத்தப்பட வேண்டியிருக்கும். அதான் இருக்கிற போது தெரியல அந்த இது. இப்போ இல்லாத போது எல்லா இதுவும் ஒவ்வொன்றும் நினைவுகளுக்கு வர அவ்வளோ வேதனைகள் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக எல்லாமே ஒரு நாள் மாறும்ன்றது எனக்கு எதுவும் தெரியல. எங்களுக்கு மாறினாலும் மாறிடும் தவிர அவருக்கு எப்படி மாறும்னு தெரியல. அவங்க குடும்பத்தில் எப்படி மாறும், அந்த பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாம் நினச்சி பார்க்குறேன். சரி, விதி நம்மளை விளையாண்டுச்சு அப்படின்றது தான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சீக்கிரமே எல்லாமே மாறும் சார். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. போயிட்டு வரோம். வியூவர்ஸ் ரொம்ப சந்தோஷம். உங்களோட இந்த
தருணத்தில் நான் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா த சென்னை சில்க்ஸ். லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் ஃபுல்லா ஜோரா.